கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1147க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119:51 வசனம் சொல்லுகிறது, அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. சங்கீதக்காரன் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடப்பதினாலே அகந்தை கொண்டவர்கள், அக்கிரமக்காரர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள் அவனை பரியாசம் பண்ணி கேலி பண்ணினார்கள். ஆண்டவருடைய வார்த்தை உன்னை வாழ வைத்து விடுமோ என்று சொல்லி கூட கேலி பேசி இருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவருடைய வசனத்தின்படி, ஆண்டவருடைய வேத வாக்கின்படி நடக்கிற உங்களுக்கு சிலர் கேலி பேசலாம், சிலர் உங்களை பரியாசம் பண்ணலாம். ஆனால் கலங்காதிருங்கள். யார் உங்களை பரியாசம் பண்ணினாலும் கர்த்தர் நீங்கள் வேதத்தை விட்டு விலகாமல் நடப்பீர்களானால் உங்களை உயர்த்துவார். கர்த்தரால் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமானால் பரியாசம் பண்ணுகிறவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அகந்தைக்காரர்களை, அக்கிரமக்காரர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வேதத்தை விட்டு விலகாமல் வாழ்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்றைக்கு சங்கீதக்காரன் அகந்தைக்காரர் பரியாசம் பண்ணின சூழ்நிலையிலும் உம்முடைய வேதத்தை விட்டு விலகாமல் நடந்த காரணத்தினாலே சங்கீதக்காரனை உயர்த்தினதை போல இன்றைக்கும் யார் யார் வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பரியாசம் பண்ணப்படுகிறார்களோ, இடையூறு உண்டாக்கி அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் அவர்களை உயர்த்துவீராக. பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே நீங்கள் வேதத்தை விட்டு விலகாமல் வாழ்ந்து பாருங்கள். அந்த வேதம் உங்கள் வாழ்விலே தீபமாக உங்களை பிரகாசிக்க செய்யும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.